Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியோட முடிச்சிருப்போம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஆனால் அது இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஏன்னா இப்போ வரக்கூடிய தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்கிலேருந்து நிறைய கேட்கறதுனால அந்த தற்கால தமிழக வரலாற்றில் நீதி கட்சியை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். அதை படிச்சிங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நல்லா தரவாக பார்த்துங்க. இதையும் பார்த்துங்க. சரிங்களா? அதில் இல்லாத நிறைய தகவல்கள் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1909 வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் பிராமணர் அல்லாத சங்கம் உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணியன், எம் புருஷோத்தம நாயுடு. இந்த இரண்டு வழக்கறிஞர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பிராமணர் அல்லாதவர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை முதல்ல தொடங்கியிருப்பாங்க. முதல்ல தொடங்கினது இவங்க தான். ஆனால் இவங்களுக்கு அப்புறம் இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும். சரிங்களா? இதை கூட கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ சென்னை பிராமணர் அல்லாத சங்கம்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தொடங்கினது இவங்க 2 பேர் தான். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் துவங்கப்பட்ட அந்த சங்கம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் 1912 சென்னை கூட்டமைப்பு, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. சரிங்களா? வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐக்கிய கழகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். சென்னை கூட்டமைப்பு குழு, மெட்ராஸ் யுனைடெட் லீக். சரிங்களா? இந்த குழு தோண்ட காரணமாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பிள்ளை ஜி, வீராசாமி நாயுடு. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துரைசாமி நாயுடு. 3 பேர். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை கூட்டமைப்பு குழு அப்படிங்கிறது சென்னை திராவிடர் சங்கம்னு பெயர் மாட்டியிருப்பாங்க 1912. நம்ம மேலே பார்க்கும்போது 1912 மதராஸ் திராவிடர் சங்கம், மதராஸ் திராவிடன் அசோசியேஷன், நடேச முதலியார், நடேசன் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டதான் சென்னை கூட்டமைப்பு குழு. அதை தான் லைட்டாக பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1912 அக்டோபர் 1. அதன் செயலாளராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சி நடேச முதலியார். சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் 1916 ஜூன் மற்றும் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ்ல திராவிடர் இல்லம் அப்படிங்கிறத தொடங்குறாங்க. யாருன்னா சி நடேசன் தான் அதை முன்னெடுப்பு எடுத்திருப்பாரு. பிராமணர் அல்லாத படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கோசரம். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ்லேயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி தங்குன்னா இப்போ இருக்கிற மாதிரியான ஈஸியான மெத்தடு இல்லை. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் வாங்கியிருந்தாலும் சில தகுதிகள் தேவைப்பட்டுச்சு. அந்த தகுதிகள்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. சரியா? ஸோ தங்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. நீங்கள் வேற எங்கேயாவது போகும்போது கிடைக்கும். ஆனால் அந்த படிக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பிராமணர்களோட ஆதிக்கத்தில் இருந்துச்சு. சரிங்களா? இதை தொடர்ந்து 1912 அரசாங்க பணிகளுக்காக ராயல் கமிஷனை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் காடியூ அப்படிங்கிறவர். சரியா? எதுக்கு அப்படின்னா எப்படி எல்லாம் போகுது, பட்டய சட்டம்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வரும்போது அப்போ சென்னையோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தியாகராய செட்டியார் அவர் என்ன பண்ணுறாரு, ராயல் கமிஷனை பார்த்து அரசாங்க பதவிகள் எல்லாமே பிராமணர்களே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோட சொல்றாரு. இத்தனை % அரசாங்க பணிகள் இருக்கு, அதுல பிராமணர்கள் இத்தனை % தான் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை % மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அலெக்சாண்டர் காடியூ என்ன பண்றாரு, 42 சாட்சிகளை விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சுட்டு அவர் சொல்லிட்டாரு, இத்தனை % இருக்கிறீங்க, 12th அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 3% மட்டும் இருக்கக்கூடிய பிராமணர்கள் 80%க்கும் 90%க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் அரசாங்க பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. சரிங்களா? இதற்கு முன்னாடி 1905, 6லேயே பிராமணர் இல்லாதவர்களை நலம் காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. சரிங்களா? யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர நாயர் அப்படிங்கிறவர். சரிங்களா? இவர் என்ன பண்றாரு, 1915 ஸ்ரீ சங்கர நாயர் 21 கடிதங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் வெளியிறாரு. அவர் எழுதுனா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1905, 6லேயே அரசாங்க பணியில் இருக்கிறாரு. அப்பயே அவர் சொல்லிவிட்டாரு. அதாவது பிராமணர் இயக்கம் ஆரம்பிச்சது 1909ங்க. ஆனால் இவர் 1905, 6லேயே சொல்லிட்டாரு, பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஒரு இயக்கம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி.
அதை அவர் நிறைய கடிதங்கள் அரசுக்கு எழுதுறாரு. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட மேஜிஸ்ட்ரேட் மாதிரி இருக்காரு. சரிங்களா? அந்த கடிதங்கள்லாம் உள்ளடக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு பாயிண்ட். சரிங்களா? இந்த சங்கரன் நாயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருக்காரு, நீதிபதியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரியான திராவிடர்கள்ட்ட ஒரு ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1800களில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து கனகசபை பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க மூமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் எடுத்த மூமெண்ட்ஸ். இதில் ரொம்ப முக்கியமானது 1909 பிராமணர் சங்கம், சுப்பிரமணியன் புருஷோத்தம நாயுடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் ஐக்கிய குழு அல்லது யுனைடெட் லீக் அல்லது கூட்டமைப்பு குழு 1912 சரவணப்பிள்ளை, ஜி வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு. அதை தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திராவிடர் அசோசியேஷன் மாற்றிட்டாங்க. அதற்கப்புறம் 1916 திராவிடர் இல்லம் தொடங்கிட்டாங்க. 1912 ராயல் கமிஷன் அலெக்சாண்டர் காலிவ் தலைமையில் இந்தியாவுக்குள்ள வருது. சரிங்களா? 1905-6களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் இல்லாத நலன்களை காக்க இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது வலியுறுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரன் நாயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 20 வருஷமா 20-25 வருஷத்துக்கு பக்கமா கிழக்கிந்திய கம்பெனிகளை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கார், ஒரு வக்கீல். அதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு நீதிபதியா இருக்கார். அவர் எழுதிய கடிதங்களின் தொகுப்பு தான் திராவிட பிரபலங்கள். சரிங்களா? அதற்கப்புறம் 1800களில் தமிழகம்னு ஒரு புக்கு. இதற்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நீதி கட்சியோட தலைவராக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டியார். அவர் என்ன பண்றாரு, காலம் கடத்தாமல் 1919 வந்த மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தங்கள் சம்பந்தமா அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தந்தி ஒன்று அனுப்புறாரு. அதுதான் கடலடி தந்தி, செட்டி அனுப்பிய கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்க, பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனியே வாக்காளர் தொகுதிகள் வேண்டும், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டேகுக்கும் சேம்ஸ் போர்டுக்கும் தந்தி ஒன்று அனுப்புறாரு, கடலடி தந்தி. அப்பெல்லாம் அது சரிங்களா? இப்பதான் நீதி கட்சியோட தோற்றத்துக்கு நம்ம வரோம். நீதி கட்சி தோற்றம் வரும்போது 3 பேர் ரொம்ப முக்கியம், நாயர், நடேசன், தியாகராய செட்டி. சரிங்களா? 1916 வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் நின்ன தியாகராய செட்டியாரும் எம்என் நாயரும் அவர் ஆதரவாளோட 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடி 2 முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்கில் நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது 1916 எலெக்ஷன்லேயே அவர் நிற்கிறாரு, ஆனால் தோத்து போயிட்டாரு. எம் நாயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுமை தான், அவரும் ஒரு பெரிய ஆளுமை, அவரை பற்றிலாம் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 1916 நவம்பர் மாதம் இவங்கெல்லாம் ஒரு 30 பேருக்கு பக்கமாக கூடி 2 முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2 இயக்கங்களை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க, இது எங்க ஸ்கூல் புக்லேயும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சில்ப். இதுதான் பின்னாடி நீதி கட்சியாக மாறிடுச்சு. இது எதுக்கு சார் தொடங்கினாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு, ஒரு வர்த்தக அமைப்பு, இது ஒரு கூட்டு பங்கு நிறுவனம். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தென்னிந்திய நல உரிமை சங்கம் நிறுவனம் அப்படின்னா அதோட கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனால் நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் வேணும், நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஃபண்டு வேணும். அப்போ ஃபண்டு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு வர்த்தக அமைப்பை ஆரம்பிப்போம். அந்த வர்த்தக அமைப்பின் மூலமாக 3 செய்தித்தாள்களை நம்ம 3 மொழியில் தொடங்குவோம், ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு. ஏன் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு அப்படின்னா அப்போ வந்த 90% பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் வரும். நிறைய படித்த மக்கள் மட்டும்தான் பேப்பர் அதிகமாக படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் ஆங்கிலத்தில் ஒன்று, தமிழில் ஒன்று, தெலுங்கு. அப்படின்னா இப்போ தான் ஆந்திரா தனியாக பிரிஞ்சிருக்கு, அப்போலாம் ஆந்திரா தமிழ்நாடெல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இந்த 3 லாங்குவேஜிலையும் செய்தித்தாள்களை தொடங்கி அதன் மூலமாக பிராமணர் இல்லாத குற்றச்சாட்டுகள் என்ன, குறைகள் என்ன, அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரச்சார சாதனமாக நாம் இதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கோசரம் தென்னிந்திய மக்கள் சங்கம், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் உருவாக்குறாங்க. சரிங்களா? அதோட செயலாளராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம், சில்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பின்னாளிகளில் நீதி கட்சியாக மாறுது. ஸோ ஒரு வர்த்தக அமைப்பு, இன்னொன்று ஒரு சங்கம், ஒரு கட்சி மாதிரியான ஒரு விஷயம்.
இந்த வர்த்தக அமைப்போட நோக்கம் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட நோக்கம் என்னன்னா, ரெண்டுக்கும் ஒரே நோக்கம் தான். அதோட அந்த வர்த்தக அமைப்போட ஒரே நோக்கம் பத்திரிகைகளை தொடங்குறதுக்கு ஒரு கூட்டு பங்கு நிறுவனம். 3 லாங்குவேஜில் நீங்க பத்திரிகை ரிலீஸ் பண்ணா எவ்வளவு ஃபண்டு தேவைப்படும், சரிங்களா? ஸோ இந்த நல உரிமை சங்கத்தோட நோக்கம் என்னன்னா, பிராமணர் அல்லாதவர்கள் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் குரல் கொடுக்கும், அரசாங்க அதிகாரிகளோட தொடர்பு கண்டு இதை பத்தி நம்ம சொல்லணும், பிராமணர் அல்லாதவர்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது, சரிங்களா? கட்சி நீதி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்திலையும், திராவிடன் அப்படின்னு தமிழ்லையும், ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு தெலுங்குலையும் 3 நாளிதழ்களை வெளியிடுவது அப்படிங்கறத முடிவு செய்யறாங்க, சரிங்களா? ஆங்கில நாளேடான ஜஸ்டிஸ் நீதி, அதோட தமிழாக்கம் நீதி, அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அந்த 3 பேப்பர்லயே ரொம்ப செல்வாக்கு பெற்றது. அதனாலதான் செல்வாக்கு பெற்றுச்சு. அதனாலதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேரை அந்த நியூஸ் பேப்பரோட பேர்ல நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சு அது அப்படியே தமிழ்ல நீதி கட்சியா மாறிடுச்சு, சரியா? இதுக்கப்புறம் தான் தனித்தனியே செயல்பட்டு வந்த சென்னை திராவிடர் சங்கமும் தென்னிந்திய மக்கள் சங்கமும் நீதி கட்சியோட இணையுது. தென்னிந்திய திராவிட சங்கம், சென்னை திராவிட சங்கம் எது நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, மதராஸ் திராவிட சங்கம், அதுவும் ஒரே, ஏன்னா வந்து நீதி அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட இணையுது. தியாகராய செட்டியாருக்கும் நாயருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். இவங்க 3 பேர் தான் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்கி 2 பேரையும் நீதி கட்சிக்குள்ள கொண்டு வந்த பெருமை யாருன்னா நடேச முதலியார் தான், சரியா? அவரு தான் என்ன சொல்றாரு, பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி செலுத்த மாட்டோம்னு சட்டமன்றத்துல முழங்குறாரு. பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லை அப்படின்னு முதல்ல முழங்கியது யாருன்னா நடேச முதலியார். அதைத் தொடர்ந்து பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் 1916ஆம் ஆண்டு டிசம்பர், சரிங்களா, தியாகராய செட்டி அவர்களால் வெளியிடப்படுது, சரியாங்க? பாருங்க, நவம்பர் மாசம் கூடி, நவம்பர் 20 கூடி 2 இயக்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இயக்கங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசமே டிசம்பர்ல பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த பிரகடனத்தை வந்து பாத்தீங்கன்னா சென்னை ராஜதானி பிராமணர் அல்லாதவர்களின் மாக்னகர்ட்டா அப்படின்னு வர்ணித்தவர் யாருன்னா சிதம்பரம் குடியரசு. இதெல்லாம் நீங்க ஸ்கூல் அந்த அவுட் சோர்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சதன்னு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து தொகுத்து ஒரு மாதிரி தேவைப்படுறதை மட்டும் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ நீதி கட்சியோட பத்திரிகைகள் நாம் பார்த்தோம் இல்லையா, ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா 3 தொடங்கிட்டாங்க. அதை 3 யார் மேனேஜ் பண்ணாங்கன்னு கேட்பேன், சரி? 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் சங்கம் அதோட பங்குகள்லாம், அது ஒரு நிறுவனம் தானே, ஸோ பங்குகள்லாம் விற்று மேலும் பணம் திரட்டி 40,000 கொடுத்து ஒரு அச்சுக்கூடத்தை வாங்குறாங்க. 40,000த்துல ஒரு அச்சுக்கூடமா அப்படின்னா ஒரு 100-110 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு பாத்துங்க. 25 பைசாக்கு வித்துருக்கும், என்ன தங்கம் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வித்துருக்கும், சரியா? என்ன ஒரு பவுனு. ஸோ முதல்ல தொடங்கிய பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் நீதி அப்படிங்கிற இங்கிலீஷ் பத்திரிகை தான், சரிங்களா? பிப்ரவரி 1917 பிப்ரவரி 24 அதோட கௌரவ பதிப்பாளராக யார் இருக்காங்கன்னா TM நாயர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பயங்கரமா பேசுவார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆங்கில பித்தர்னு சொல்லுவாங்க. இப்போ வர TNPC கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில பித்தர் அப்படிங்கிற வெள்ளுடை வேந்தர், ஆங்கில பித்தர் அப்படிங்கிற பேர்லாம் வருது, சரியா? அவரு கௌரவ பதிப்பாளராகவும் MS பூர்ணலிங்கம் அப்படிங்கிறவர் பதிப்பாளராகவும் பொறுப்பேற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த திராவிடன் அப்படிங்கிற தமிழ் பத்திரிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1917 ஜூன்ல துவங்குறாங்க. இந்த பத்திரிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு வந்து தலைமை ஏற்கிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பக்தவச்சலம் பிள்ளை. ஆங்கில பத்திரிகைக்கு ஜஸ்டிஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா TM நாயரும் MS பூர்ணலிங்கம், மூசி பூர்ணலிங்கம் இல்லை, சரியா? திராவிடனுக்கு பக்தவச்சலம் பிள்ளை, அதுக்கு TM நாயர். தெலுங்கு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி நாயுடு அப்படிங்கிறவர் அந்த பத்திரிகை விலை கொடுத்து வாங்கி நடத்த ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி 3 பத்திரிகைகளும் மிகப்பெரிய அளவில் அவங்களோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போகுது. அதை தொடர்ந்து பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரியா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் மாநாடு போடுறாங்க. 1917 நீதி கட்சியோட கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதல் பிராமணர் அல்லாதோர் மாநாடு, ஃபர்ஸ்ட் நான் பிராமின் கான்ஃபரன்ஸ் 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூர்ல நடக்குது. அதோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ராமராயன்கர், சரியா?
அதே வருஷம் ஆண்டு இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, பிக்காவாலே, புலிவெண்டியா, பெசவாடா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கலாம். இந்த மாதிரியான நகரங்களில் அடுத்தடுத்து மாநாடுகள் நடத்தப்படுது. இந்த மாநாடுகள் மூலமாக நீதி கட்சி மிகப்பெரிய அளவில் நிலை பெற்றுச்சு. அதனால தான் இங்கே எலெக்ஷனில் நின்ன உடனே அடித்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாங்க. சரிங்களா? ஒரே வருஷத்தில் 1914 6 வட்டார மாநாடுகளை நடத்தி முதல் மாநில மாநாடு இதெல்லாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரீஜியனுக்குள்ள. அடுத்து முதல் மாநில மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தோட இறுதியில் 1917 டிசம்பர் 28, 29 தேதிகளில் சென்னையில் நடத்துறாங்க. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வெலிங்டன் திரையரங்கு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னு நினைக்கிறேன். அதைத் தொடர்ந்து 1919 மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின் பிரகாரம் இரட்டையாட்சி அமலுக்கு வந்து எலெக்ஷன் பண்ணலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எலெக்ஷன் வச்சு. அந்த சட்ட உறுப்பினர்களை கொண்டு ஊரக சட்டமன்றம் அமைப்பாக 1920 இருந்து 37 வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எழுச்சி பெற வரைக்கும், அதாவது தேர்தல் அரசியலில் ஈடுபடுற வரைக்கும் நீதி கட்சி அதோட இதை வந்து அதோட நிலையை தக்க வச்சுக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக அவங்க 1920 இருந்து 23 அந்த 3 வருஷத்துக்குள்ளேயே அவங்க என்னென்ன கோல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த கோல்களில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ 1920 இருந்து 37 வரைக்கும் நம்ம பார்ப்போம். சென்னை சட்டமன்றத்தோட முதல் தேர்தல் 1920 நவம்பர் மாதம் நடைபெறுது. அப்போ மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 40 மில்லியன், 4 கோடி. சென்னை ராஜதானினா மொத்தமாக இருக்கிற தமிழ்நாடு. சரியா? 40 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்போ 40 மில்லியன்னா 4 மில்லியன்னா 40 மில்லியன்னா 4 கோடி வரலாம். சரிங்களா? 127 வாக்காளர்களில் 63 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி வெற்றி பெறுது. 127 மொத்தம் அடித்தது 63, 50%க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிட்டாங்க. ஸோ முதலமைச்சராக 1921 நடந்த தேர்தலின் தொன்று 21 இவங்க ஆட்சி அமைக்கும் போது முதல் அரசராக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 19 சுப்பராயலு அப்படிங்கிறவர் இருந்தார். அவரு தான் முதல்ல சுப்பராயலு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வருஷத்துலேயே அவர் என்ன பண்ணுறாரு, பதவி விலகிறாரு. 20 வராரு. ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகனால பனகல் அரசர் வராரு. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமராய நிங்கர். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ராமராயங்கர்னு ஒருத்த பார்த்தோம். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமராய நிங்கர். இவர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சராக வர்றாரு. இப்போ 21 23 வரைக்கும் இவர் தான் முதலமைச்சராக இருக்கார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1923 முதன்முறையாக சுயராஜ்ய கட்சி உள்ள வருது. ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சிஆர் தாஸும் மோதிலால் நேரு அவர்களும் இணைந்து 1923 ஜனவரி 1 நீதி கட்சியை தோற்றுவிப்பாங்க. ஸோ அந்த நீதி கட்சியோட வேலை என்னன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், ஆனால் ஆட்சி பிடிக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம் இல்லை. ஸோ சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்றனால முதன்முறையாக போட்டிட்டு 11 இடங்களில் வெற்றி பெறாங்க. நீதி கட்சி மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்ன அப்படின்னா காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடி சுயராஜ்ய கட்சி தான். 1923 நவம்பர் 19 நீதி கட்சி அரசாங்கம் அமைப்பதற்கு ஆளுநர் தான் அழைப்பு விடுப்பார். ஆளுநர் வெலிங்டன் அழைப்பு விடுத்து பனகல் அரசர் மறுபடியும் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார் 23. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுது, நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வருது. இந்திய வரலாற்றில் சட்டமன்ற வரலாற்றிலே முதலாவது நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை எதிர்கொண்டு வென்றது எந்த கட்சினா நீதி கட்சி. இப்பதாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதில்ல, அப்பெல்லாம் அடிக்கடி கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ 1926 20 டு 23 அதுக்கப்புறம் 23 டு 26 அப்போ 26 மறுபடியும் தேர்தல் வருது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை பெண்களுக்கு கிடையாது, அதுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க. ஆனால் ஓட்டு எல்லாத்துக்கும் போட மாட்டாங்க. யார் போடுவாங்க அப்படின்னா யார் பேரில் சொத்து இருக்கோ அவங்க தான் ஓட்டு போட முடியும். சரியா? 1926 எலெக்ஷனில் நீதி கட்சியோட செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்குது. ஸோ சுயராஜ்ய கட்சி பூம் ஆயிடுச்சு. 41 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்றது. ஆனால் சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்கல. ஏன்னா ஆட்சி அதிகாரம் ஒத்துழையாமைக்கத்துக்கோசரம் கட்டுப்பட்டு நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம், சட்டமன்றங்களில் மட்டும் இடம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி அமைக்க மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் நீதி கட்சிக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் நீதி கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை.
சரியா? அதனால சுப்பராயன், பி சுப்பராயன் அப்படிங்கிற ஒரு சுயேட்சி வேட்பாளரை நீதி கட்சி ஆதரவோடும் சுயராஜ்ய கட்சி ஆதரவோடும் சேர்ந்து முதலமைச்சராக பதவியேற்று அவர்கள் மூலமாக நீதி கட்சி ஆட்சி செய்யுது. சரியா? சுயேட்சி வேட்பாளரான சுப்பராயன் தலைமையில தான் அரசாங்கம் என்றாலும் நீதி கட்சியோட பேர்ல தான் நிழல் ஆட்சி நடைபெற்றது. இந்த இடங்கள்லாம் இப்ப கேட்கறாங்க, கூற்றுகள்ல கேட்கறாங்க. போன கேள்வியில 2025 ஒரு கேள்வியில் ஒரு தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இடம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எந்தெந்த எலெக்ஷன்ல எந்தெந்த இடங்கள்னு பார்த்துங்க. ஸோ 1930-34 எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முனுசாமி நாயுடு, இவர் நீதி கட்சியை சேர்ந்தவர் தான். அக்டோபர் 20ல, இப்ப 26க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 30ல எலெக்ஷன் வந்துருல, சரிங்களா? இவரு தான் முதலமைச்சர் ஆகிறாரு, முனுசாமி நாயுடு. ஆனா அவரு இருந்தது உள்கட்சி பூசல்னால அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணி பொப்புளி அரசர் உள்ள வராரு, சரிங்களா? ஸோ இவர் நீதி கட்சியோட முனுசாமி நாயுடு முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயன். போன தடவை ஆட்சியில் இருந்த சுப்பராயன், சரிங்களா? முனுசாமி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட தான். ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்கட்சி பூசல்கள் இருந்துச்சு. அப்போ உள்கட்சி பூசல் மூலமாக முனுசாமி நாயுடு அந்த ஒரு வருஷம் பதவியிலேருந்து இறக்கிட்டு பொப்புளி அரசர் உள்ள வர்றாரு. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ். 1932 முதலமைச்சர் ஆகிறார், சரியா? நீதி கட்சியோட ஆட்சி 1932லேருந்து 37 வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி மறுபடியும் படுதோல்வி அடைஞ்சிச்சு. சுயராஜ்ய கட்சி 29 இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோட இருந்தாலும் மறுபடியும் அவங்க ஆட்சி அமைக்கல. ஸோ அவங்க ஆட்சி அமைக்காதனால வேற வழி இல்லாம மறுபடியும் பொப்புளி அரசரே முதலமைச்சராக நீடிக்கிறார், சரியா? அதுக்கப்புறம் 37 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் புது எலெக்ஷன் வந்துடும். அந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி ராஜங்கள் சில மாதமும் 37 கேவி ரெட்டி அப்படின்னா கூர்ம வெங்கட ரெட்டி அப்படின்னு பேர் வரும். இது வரைக்கும் தான் இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி முதலமைச்சராங்க. இவங்க எந்த பேருமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வராது, தனியாக எழுதி வச்சுங்க. வருஷத்தை போட்டு இவருன்னு எழுதி வச்சுங்க. ஸோ 34 to 37க்குள்ளேயே 3 பேர் மாறுறாங்க. பொப்புளி அரசர், பிடி ராஜன், கூர்ம வெங்கட ரெட்டி, சரியா? 37 எலெக்ஷன்ல நீதி கட்சி தலை தூக்க முடியாத அளவுக்கு தோற்கடிக்கப்படுது 35 எலெக்ஷன்ல. அப்புறம் எப்படி சார் 37 வரைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியோட தலைவராக இருந்திருப்பாரு. 37ல இவர் வந்துடுவாரு. 37க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார், ராஜாஜி வந்துடுவாரு. நீதி கட்சியோட தலைவராகவும் முதலமைச்சராகவும் மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. 35 சட்டத்தின் பிரகாரம் 37 எலெக்ஷன்ல காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம், சரிங்க? அது வரைக்கும் எதிர்கட்சியாக செயல்பட்டு வந்திருக்கும் நீதி கட்சி. 38 டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து 1944 ஆகஸ்ட் 27 பெரியார் தலைமையில நீதி கட்சி போற வரைக்கும் அப்படியே நீதி கட்சி சட்டமன்றத்தில் இடம் பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் தான் பெரியார் அதை திராவிடர் கழகமா மாத்துவார், சரிங்களா? ஸோ இந்த 37ஓட நீதி கட்சியோட சகாப்தம் முடிஞ்சாலும் 44 வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் நீதி கட்சியோட பிரசன்ஸ் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கல்ல. ஸோ பி ராமச்சந்திர ரெட்டி தலைமையில 44-45லையும் பிடி ராஜன் தலைமையில 45-57 வரைக்கும் பெயரளவுக்கு நீதி கட்சி இருந்திருக்கும், ஆட்சியில இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நீதி கட்சி 57க்கு அப்புறம் சுத்தமா மறைஞ்சிடும். நீதி கட்சி எப்ப மறைஞ்சிடும் அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா 37ஓட நீதி கட்சியோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர் மட்டும் நீதி கட்சி பேர்ல தேர்தலை நின்று வென்றுட்டு இருப்பாங்க. 1944 சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகமாக பெரியார் பெயர் மாற்றம் செய்கிறார். அதற்கான முன்மொழிவை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா, சரிங்க? இந்த பாடத்திலேயே அண்ணா பத்தி கொடுக்கல, ஆனால் கேள்விகள் அண்ணா அதிகமாக வருது. ஒரே ஒரு 12th பாடத்தில் மட்டும் வருது. ஆனால் அண்ணாவை பற்றியும் இதுலேயும் பெரியாரை பற்றி இருக்குது. இதில் இல்லாத நிறைய தகவல்களும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ சின்ன வீடியோவை போடுறேன், சரியா? நீதி கட்சியோட சாதனைகள் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், சரியா? அது இல்லாமல் இன்னும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. அந்த 20 to 23 அந்த 3 வருஷத்துலேயே நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வரதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்க போகும்போது இப்போ அது பிராமணர் அல்லாதவர்களோட கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஆதிக்க குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்க இதை சார்ந்தவங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. எம்சி ராஜா மாதிரியான சில தலைவர்கள் தான் இருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களும் பணக்காரர்களும் அந்த கட்சியில் இருந்தாங்க. அவங்க பிராமணருக்கு எதிராக இருந்தவங்க, ஆனால் கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தாங்க. அதனால அதை ஜமீன்தார் கட்சி பண்ணையார் கட்சியெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க காங்கிரஸ். நிறைய ஊழல் நடக்க ஆரம்பிச்சு. சரியா? இந்த கேப்ல அவங்க பண்ண சாதனைகள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நகர திட்ட சட்டம், மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் 1920 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேப்ல தான் நீதி கட்சி மிகப்பெரிய அளவில் வருது. தியாகராய செட்டி நகர், தியாகராய சாலை அப்படின்னு போடுறோம் இல்லையா, பனகல் பார்க் அப்படின்னா பனகல் அரசரோட பேர்ல. இந்த பேரெல்லாம் பாருங்க நீதி கட்சி மூலமா தான் வந்துச்சு. சரிங்களா? பல்வேறு குடியிருப்பு காலனிகள் வருது. நுங்கம்பாக்கம் நீர்நிலை அமைக்கப்படுது. சென்னை பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பூமாவது வளருது. மர்மலான் கிராமம் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழமா மாறுது. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா வெஸ்ட் மாம்பழம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மர்மலான் கிராமம் தான் மாம்பழமா பெயர் மாற்றம் பெறுது. தியாகராய செட்டியார் பேர்ல தியாகராய நகர் அமைக்கிறாங்க. சென்னை நகரோட மையப்பகுதியில் பனகல் அரசரோட பெயர்ல பனகல் பூங்கா, பனகல் பார்க் அமைக்கப்படுது. உஸ்மான் ரோடு, ஹபிபுல்லா ரோடு, தனியாச்சலம் ரோடு, நடேசன் பூங்கா, பாண்டி பசாரு, இவை எல்லாம் நீதி கட்சியோட ஆட்சியில மிகப்பெரிய அளவில் நவநாகரிக அடையாளங்களா மாறுது. 1920 1000 விளக்கு அந்த பகுதிகளில் இருந்த பள்ளிகளில் இலவச காலை உணவு வழங்குவதற்கான சட்டமன்ற அங்கீகாரம் அளித்தது. நம்ம சிங்காரவேலர் சில இடங்கள் அதை பண்ணாருன்னு சொன்னோம். இவங்க அபிஷியலா பண்றாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த மதிய சாப்பாடு போடலாம், காலை உணவு வரலாம், இலவச காலை உணவு வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பின்னாடி மதிய உணவா மாறுது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டியார். என்னன்னா சென்னையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல மட்டும் பரிசோதனை முயற்சியாக கொண்டு வந்தாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க. சார் அப்ப சிங்காரவேலர் பேர் கேட்பாங்களா, தியாகராய செட்டியார் பேர் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வியை பொறுத்து தான் நம்ம ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பஞ்சமர், தீண்டத்தகாதோர், அரிஜனர் அப்படின்னு முத்திரை குத்தி வைத்திருந்த சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அப்படிங்கிற சமுதாய அந்தஸ்து கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் உள்ள கொண்டு வந்தா? எம்சி ராஜா கொண்டு வந்தார் இல்லையா? அவர் எதுலேருந்து கொண்டு வந்தார்? நீதி கட்சியிலிருந்து அந்த தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தார். சரிங்களா? 1920களில் தாலுகா பஞ்சாயத்து நிறுவனங்களுக்கு சுயேட்சையாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது. ஊராட்சி, பேரூராட்சி அந்த சுயாட்சி அதிகாரங்களை கொடுக்குது. 1921 ஏப்ரல் 1ஆம் தேதி சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது யாரு? இவங்க தான். இதை தொடர்ந்து தான் 26 எலெக்ஷன்ல முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்தியாவிலேயே முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். அவங்க பண்ண சாதனைகள் அளப்பரியது. அதுல இதுவும் ஒண்ணு. அவங்க படிக்கும்போது டாக்டருக்கு படிச்சாங்க இல்லையா, அந்த ஹோல் யூனிவர்சிட்டியிலேயே பிராமணர் அல்லாத ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அரசாணை 2 விட்டுருப்பாங்க. ஒன்று 1921, 22, செப்டம்பர் 16, ஆகஸ்ட் 15. இந்த டேட்டெல்லாம் மேலேயும் கொடுத்துருப்பேன், பார்த்து வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கைகளுக்கான மூலம் இதுதான். அதுக்கப்புறம் இந்து சமய அறக்கட்டளை மசோதா, இந்து சமய அறநிலை சட்டம். அதுக்கு முன்னாடியே மசோதா வந்து பார்த்தீங்கன்னா 1922 டிசம்பர் 18 கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் இந்து ரிலீஜியஸ் எம்பவர்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து தான் அந்த சட்டம் 1925 வந்திருக்கும். அதை தொடர்ந்து தான் இந்து சமய அறநிலைத்துறையே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது இந்த சட்டம் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற அனைத்து இந்து கோயில்களும் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அவங்க எந்த விஷயத்துக்கோசரம் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கையில் அந்த கோயில்கள் இருக்கு, எல்லாரும் போறதுக்கான உரிமைகள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இருக்கு இல்லையா, குடிசை மாற்று வாரியம், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் கொடுக்குது, அதெல்லாம் இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் சொந்த வீடு கட்டி கொள்வதற்காக பட்டா மனைகள் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி. மாநிலத்தோட வளர்ச்சி தொழில்மயமாதல் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட நீதி கட்சி சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்காக உதவுவதற்காக மெட்ராஸ் ஸ்டேட் எய்டு டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 1922 நிறைவேற்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொலைநோக்குமுடைய சட்டம். இதை தொடர்ந்து தான் நிறைய கம்பெனிகள்
மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள்லாம் சென்னையில் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் இதுதான். சரியா? அடுத்து சுப்பராயன் அரசாங்கம் அந்த 23ல இருந்து 26ல இருந்து 26ல வந்து சுப்பராயன் சுயேட்சை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல, அவரோட டைம்ல நீதி கட்சி தான் நிழலாட்சி இருந்துச்சு. அவரோட சாதனையாக கொண்டு வருவது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டா முறை. இந்த கோட்டா முறை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பணிகளுக்கு இடஒதுக்கீடு மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு அரசாங்க பணிக்கும் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், பிசி, ஓபிசி, யாருக்கு எவ்வளோ ஷீட் அப்படின்னு எத்தனை சீட்டு 300 போஸ்டிங் இருக்குன்னா அந்த 300 எப்படி நம்ம ஒதுக்குறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே எத்தனை இடங்கள் அப்படிங்கிற முடிவு செய்து கொண்டு வரக்கூடிய கோட்டா முறை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது சுப்பராயன் அவர்கள் காலத்தில். இதை டிசைன் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சரவையில் இருந்த முத்தையா முதலியார். அதனால இவர் என்ன சொல்லுவாங்க, வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் தந்தை தமிழ்நாட்டில் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா முதலியார். அதை தொடர்ந்து 1924ல பணியாளர் தேர்வாணையம், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொது பணியாளர் வாரியம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 24ல ஸ்டேட் லெவலில் பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்தாங்க. அதை 29ல் பொது பணியாளர் தேர்வாணையம்னு பெயர் மாற்றம் செய்திருப்பாங்க. 1926ல் ஆந்திரா பல்கலைக்கழகம், இதுவும் சுப்பராயன் ஆட்சி காலம் தான், ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி. சரியா? அதுக்கப்புறம் சிவஞான பிள்ளை குழு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சு, அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா 1926 மார்ச் 22 யாரு சுப்பராயன் ஆட்சி காலத்தில் ஒரு குழு அமைச்சு, அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்து, அந்த அறிக்கையின் பேரில் 1929ல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க. ஸோ மகத்தான சாதனை. யூனிவர்சிட்டிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயங்க. இந்த யூனிவர்சிட்டியில் எதுக்கு வழி வந்துச்சுன்னா எல்லா சமூக மக்களும் போய் படிக்கிறதுக்கான வழியை கொடுத்துச்சு. ஏன்னா வந்து மார்க் இருக்குதா, மார்க் கம்மியாக இருக்கா, உனக்கு இந்த கோட்டாவா, போ நீ போய் படி. அவங்க சொல்கிற மார்க் எடுக்க முடியலையா, ஆனால் நீ இந்த வகுப்பை சார்ந்தவரா, இந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்க்குக்கு போதுன்னு கொடுத்தது. அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் தான். அடுத்து மருத்துவ படிப்புக்காக இந்திய மருத்துவ பள்ளி, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிறத துவங்குறாங்க. 1930 தேவதாசி ஒழிப்பு சட்டம் முத்துலட்சுமி ரெட்டியோட முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. 1930ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம். அதை தொடர்ந்து அரசு கல்லூரிகள் நிறுவப்பட்டது. சித்தா, யுனானி, ஆயுர்வேத மருத்துவத்துறைகளுக்கு முக்கியத்துவம். 300 மீனவ சிறுவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரியான அதில் சொல்லப்படாத நிறைய விஷயங்களை இவங்க பண்ணியிருக்காங்க. நீதி கட்சிக்கோட தோல்விக்கான காரணங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை இவங்க ஆதரிச்சிருக்கவே மாட்டாங்க. சைமன் குழு வரவேற்றிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் காங்கிரஸுக்கு ஆகாது. இவங்க பார்வையில் காங்கிரஸ் அப்படிங்கிறது பிராமணர் கட்சின்னு தான் கடைசி வரையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோட எழுச்சி நீதி கட்சியை அடித்து தரையோட தரையாக துவைச்சிருச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க, நாம் கரண்ட் சினாரியோவில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவில்லாத சக்தி மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சுதந்திரம் கிடைச்ச 1980, 75, 80 வரைக்குமே காங்கிரஸ் என்ன நினைக்குதோ அதுதான் இந்தியாவில் நடந்துச்சு. இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கும் சரி நல்லதுக்கும் சரி எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். ஆரம்ப காலகட்டங்களில் என்னெல்லாம் டிஸ்பியூட்லாம் இருக்குதோ அதுக்கும் அவங்களோட பங்கு இருக்கு. என்னெல்லாம் நிறைய நல்லதுகள் நடந்திருக்கோ அதுலேயும் அவங்களோட பங்கு இருக்கு. சரியா? ஸோ நீதி கட்சி ஆட்சியாளர்கள் உயர் வகுப்பாரின் உயர்வுக்காக மட்டுமே முன்னுரை கொடுத்ததால் மக்களின் மதிப்பையும் ஆதரவையும் இழந்தனர். அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா, அதில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மக்களாக இருந்தாலும் பணக்காரங்க வணிகர்கள் நிறையா இருந்தாங்க. அவங்களுக்கு வேணுங்க அதை செய்யும்போது இவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி ஓட்டு போட்ட சமுதாயத்தால் பிற்படுத்த மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வச்சு இந்த மதிப்பை இழக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பொப்புலியரசர் உள்ளே வந்தார் இல்லையா, அவரோட எதேச்சு அதிகாரத்தன்மை, யார் சொல்லதையும் கேட்க மாட்டார், நான் தான் பெரிய லபக்கு டாஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். உள்கட்சி பூசல்கள் நிறையா இருந்துச்சு. உள்ளே 2 அணியாக பிரிஞ்சிடும். சரியா? மிரர் ஆஃப் த இயர் சார் ஏ ராமசாமி முதலியாரின் தலையங்க தொகுப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி 1927 அப்படிங்கிற புத்தகத்தை ஆற்காடு ராமசாமி முதலியார் எழுதியிருப்பார். சரியா? மிரர் ஆஃப் த இயர் அவரோட பேர் தான் ராமசாமி முதலியார்.
சரியா? இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ஜஸ்டிஸ் செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட தலையங்களின் தொகுப்பு. யார்? ஆற்காடு ராமசாமி அவர்களோட தொகுப்பு. 1987 திராவிடர் கழகத்தால் இது வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு புக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வரலாறு, பண்டித எஸ் முத்துசாமி பிள்ளை அப்படிங்கிறவர். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட ரொம்ப முக்கியமான இயக்கங்கள். சரியா? இதெல்லாம் ஸ்கூலில் இல்லாத பாயிண்ட், ஸ்கூல் புக்கில் இல்லாத பாயிண்ட். அதை தொடர்ந்து நம்ம அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய சமூக மாற்றம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா பெரியார் தொடங்கினது. சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் இல்லாத ஜாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை இவ்வியக்கம் ஆரம்பிச்சிருக்கும். பகுத்தறிவும் சுயமரியாதை, மக்களோட உரிமை பேசியிருக்கோம், பெண்களின் ஏன்னா வந்து முன்னேற்றத்தை பற்றி பேசியிருக்கோம். பெண்களோட இந்த மாதிரியான நிலைக்கு காரணம் எழுத்தறிவு இல்லை, எல்லா பொண்ணையும் படிக்க வைக்கணும், கட்டாய தொடக்க கல்வியை இது பண்ணணும், பெண்ணுக்கான விடுதலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்கணும், மூட நம்பிக்கைகளை நீக்கணும், பகுத்தறிவை வலியுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சம்பவங்களை செய்த இயக்கம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களின் சுயமரியாதை இயக்கம். சரியா? இது பெண்களோட விடுதலைக்கு மட்டும் இல்லாம பிராமணர் அல்லாத இந்துக்களுக்கு மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கோசரம் போராடினாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இவரோட பேர் இல்லாம எங்கேயும் இருக்காது. மிகப்பெரிய சீர்திருத்த முயற்சிகளை மேற்கொண்டவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார். சரியா? அவரோட பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வெங்கட ராமசாமி. வேங்கட ராமசாமி அப்படிங்கிறது தான் அவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கடப்பர். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி. சரியா? இவர் தான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி வச்சார். அது எல்லாத்துக்கும் தெரியும். இவர் பிறந்தது எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டை சார்ந்தவர். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வணிகரான வேங்கடப்ப நாயருக்கும் சின்னத்தாயம்மாள் அப்படிங்கிறதுக்கும் மகனாக பிறக்கிறார். திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காரு. 12 வயசுலேயே இவருக்கு படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்தும் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு அப்பாவோட தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா பண்றாரு. 19 வயசுல சேலம் நாகம்பட்டின்னு போட்டிருக்க, ஆக்சுவலா இது தாதம்பட்டின்னு வரும். தாதம்பட்டியை சேர்ந்த 13 வயசு நாகம்மையை திருமணம் செய்துகிறார். 19 வயசுலேயே ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு. 25 வயசுல இவர் என்ன பண்றாரு? 25 வயசுல வீட்டை விட்டு வெளியேறி காசி, கல்கத்தா இந்த மாதிரியான இடங்களுக்கு போறாரு. ஆக்சுவலா பெரியார் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் கேள்வி கேட்பார். ரொம்ப துடுக்குத்தனம் அதிகம் அவருக்கு. எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவர் இவ்வளவு பெரிய ஒரு அறிவு சுரங்கமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரு கேள்வி கேட்டதுதான். 1000 பேர் 1000 விமர்சனங்களை பெரியார் மேல வைக்கலாம். சரிங்களா? ஆனா அவரோட அந்த சிந்தனைகளும் அவரோட செயல்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. சரியா? நீங்க பாருங்க, நம்ம நீதி கட்சி பேர் பார்க்கும்போது முதலியார், நாயர், செட்டியார் அப்படிங்கிற பேர்லாம் இருந்துச்சுல்ல. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் அப்படி அப்படியே காலப்போக்கில் கரைஞ்சி போறதுக்கு காரணம் இவர் தான். சரியா? ஸோ இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்து சமயத்தின் மீதும் ஏன்னா அவரோட குடும்பம் வணிக குடும்பம் இல்லையா, கொஞ்சம் பணக்கார குடும்பம், பூஜை புனஸ்காரங்களில் ஒரு ஆர்வம் பெற்ற ஒரு அதை மதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான். சரியா? ஆனா இவர் அங்க காசி, கல்கத்தா போய் நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்து சமயத்தின் மீது அவரோட நம்பிக்கை, அவரோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தகர்ந்து போச்சு. வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவர் ஃபுல்லா நாத்திகரா மாறிட்டார். வீட்டுக்கு திரும்பி கொஞ்ச ஆண்டு காலம் மறுபடியும் அவரோட குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பிசினஸை பார்த்துக்கிட்டாரு. அவரோட அந்த பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வைகளும் அவரை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாத்துது. ஈரோட்டோட நகரசபை தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சில காலங்கள் பதவி ஏற்றிருக்காரு. முதல்ல இந்தியாவிலேயே பைப்பு போட்டு தண்ணி கொண்டு வந்த சம்பவத்தை இந்தியாவிலேயே செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான். சரியா? ஸ்கூல் புக்கில் இல்லாதது நிறைய தகவல்கள் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்தும் கூகுள்ல இருந்தும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கு. சரியா? இவர் என்ன பண்றாரு? காங்கிரஸ் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. காந்தியை பார்த்துதான் இவர் உள்ள வராரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காந்தியை பார்த்து உள்ள வந்துட்டாரு. ஈரோடு காங்கிரஸ்லயும் தமிழ்நாடு காங்கிரஸ்லயும் ஒரு ஆளுமையா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா நெல்லை காங்கிரஸ் கூட்டத்துல முதல்ல வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வராரு. சரியா? அப்ப
இப்ப இந்த ஒத்துழையாமை இருக்கும்போது கள்ளுக்கடை மறியலை தலைமை தாங்கி நடத்துறாரு. சரியா? காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் அவருக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வெட்டினார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது எந்த ஊர்ல அப்படின்னா சேலத்தில் தான், தாதம்பட்டி. அவர் பொண்ணு எடுத்த ஊர்ல தான் அவருக்கு சொந்தமான 500 தென்னந்தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டியிருப்பார். ஏன்னா அதுல இருந்து தான் கல்லு காய்ச்சுறாங்கன்னு சொல்லிட்டு. இவரோட காடு தான், அது மரத்தை வெட்டுறதுக்கு பதிலாக அதை தடுத்திருக்கலாம், தெரில. அப்போ ஒருவேளை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பின் மிகப்பெரிய ஒரு குரலாக இருந்திருக்கலாம். ஒரு மனுஷன் அவனோட காட்டில் வருமானம் கொடுத்துட்டு இருக்கிற 500 தென்னை மரங்களை வெட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னாடியான எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்திருக்குன்னு பாருங்க. பணமே வேணாம், ஒன்றும் வேணாம், போங்கடா அடே யாரும் கல் குடிக்காதீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. அவர் தடுக்காம போய் யாராவது திருட்டுத்தனமா கூட பண்ணிருக்கலாம். ஆனா மரமே இல்லைன்னா நீங்க கல்லே வைக்க முடியாது இல்ல. சரியா? 1921 தஞ்சாவூர் காங்கிரஸ்ல மறுபடியும் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. சரியா? 1921 தஞ்சாவூர்ல வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்தோன்னா 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் தலைமையேற்ற முதல் பிராமணர் அல்லாத ஒரு மனிதர் யாருன்னா பெரியார் தான். இவருக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா அந்த பொறுப்புக்கு வந்திருப்பாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடையாதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ 1924ஆம் ஆண்டுல 3 முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதுதான் முக்கியமான சம்பவம். முதல்ல கேரளாவில் இருந்த வைக்கம்ல இருந்த மகாதேவர் கோவில் முன்னாடி தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகம், வைக்கம் போராட்டம். அதாவது அங்க ஒரு தடம் இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு பர்மிஷன் இல்லைங்கிறதே மிகப்பெரிய கொடுமை. ஆனா அந்த ரோட்லயே நீ நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது மனித தன்மையற்ற செயல். சரியா? ஆரம்பத்துல அவர் இது தலைமை தாங்கி நடத்தல. அதை தலைமை தாங்கி நடத்தவர் வந்து பாத்தீங்கன்னா கேலப்பன், ஜார்ஜ் ஜோசப், இவங்க ரெகுலரா ஜார்ஜ் ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து வைக்கத்துக்கு போய் போறாரு. அவர் மலையாளியாக இருந்தாலும் தமிழர்களுக்காக நிறைய போராடி இருப்பாரு. சரியா? ஸோ அந்த வைக்கம் போராட்டத்தில் இவங்க ஜோசப் துரை, கேலப்பன், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாதவநாயர், யாரோ 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் போய் கலந்துக்கிட்டு 2 முறை சிறை சென்று அந்த திருவிதாங்கூர் அரசை எதிர்த்து அந்த மக்கள்லாம் நடக்கலாம், அவங்களும் இது பண்ணலாம் அப்படிங்கிற இதை வந்து அரசையே ஒத்துக்க வச்சார். ஸோ அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர்னு சொல்கிறாங்க. வைக்கம் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1924. இப்போ 2024 எத்தனாவது வருஷம் கொண்டாடிருக்காங்க? 1000வது விழா வந்து கொண்டாடினாங்க. சரியா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, முதல்ல நெல்லையில கொண்டு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல கொண்டு வந்திருக்காரு. திருவண்ணாமலையிலையும் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றிருக்காரு. வகுப்புரிமை தீர்மானம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் எல்லா மக்களும் எல்லா பொறுப்புக்கும் வரணும்னு சொன்னது. அதை தொடர்ந்து 1924 சேரன்மாதேவி அப்படிங்கிற ஒரு குருகுல பள்ளியில தாழ்த்தப்பட்ட குழந்தைங்க இருக்கு இல்லையா, அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது கீழே உட்காந்து தான் சாப்பிடணும், அந்த அறைக்கு வெளியே உட்காந்து தான் சாப்பிடணும். சில பேர் மட்டும் மேலே உட்காந்து சாப்பிடலாம், சில பேர் வந்து இங்கே தான் சாப்பிடணும், இங்கே தான் கை கழுவணும், இங்கே தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற பாகுபாடு அந்த பள்ளியில் இருக்கு. உலகத்திலேயே நம்மளோட உலகத்தையும் நம்மளோட எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்கு முழுமையாக எந்த பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். இந்த உலகமே குழந்தைகளுக்கானது. பள்ளி அப்படிங்கிறது, நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க படித்தேன். ஏன் எல்லா ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ட்ரெஸ்ஸு போட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார பையன் நல்ல ட்ரெஸ் ஆகும், இல்லாத பையன் ஏழை பையன் கிழிஞ்ச ட்ரெஸ் ஆகும் போட்டு வந்தால் அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வரும் அப்படின்னால யூனிஃபார்ம் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் கொண்டு வந்தாங்க. பிறந்த நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் கலர் ட்ரெஸ்ஸு. செருப்பே வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு கொடுத்தாங்க. அப்போல்லாம் நான் படிக்கும்போது செருப்பு கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி கருப்பு கலர் லெதர் செருப்பாக இருக்கும், ரொம்ப நாள் தாங்கும். அது செருப்பும் கொடுப்பாங்க. சரியா? எதுக்கு அப்படின்னா பள்ளியில் அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். நான் ஸ்கூல் படிக்கும்போது அரசு பள்ளிகளில் இப்போலாம் வர செய்திகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனை வச்சு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் +2 படிக்கிற வரைக்குமே அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு இதே இருந்ததில்லை. ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. இப்பயே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மாதிரியான ஒரு ஆளுமைக்கு இது எவ்வளோ பெரிய மன வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டு கொண்டிருக்கும்.
ஸோ அப்புறம் பார்த்தா அந்த பள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியோட நிதி உதவியில் தான் இயங்குது. அதை நடத்திட்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம். இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கொண்டு வந்திருப்பாரு. இவருக்கு ஆவாது. சரியா? ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரியார் மிகப்பெரிய அளவில் கண்டிச்சிருப்பார். அந்த சாதிய பாகுபாட்டை பள்ளியெல்லாம் நீங்க கொண்டு வந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அதை நடத்துறதுக்கு காங்கிரஸ் அவர் இருக்கிற இயக்கத்தின் சார்பாக நிதி உதவிங்கும் போது அவர் பயங்கரமான மன உளைச்சலானார். அதற்கப்புறம் கடைசியாக 1925 நவம்பர் 25ஆம் தேதி காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் இறுதியாக வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்திருக்காரு. இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகள் நம்ம கட்சிக்குள்ளே இருக்கணும், எல்லா போஸ்டிங் இந்தந்த போஸ்டிங்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வகுப்புரிமை தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது. யாருமே ஏற்றுக்கல. அதனால அந்த கோபத்தில் அங்கேருந்து வெளியே வந்து 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புவதற்காக 3 பத்திரிகைகள் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு 1925, அடுத்து ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 34, விடுதலை 35. கடைசியா இங்க பாருங்க, இது குறிப்பு அப்படின்னு நான் வச்சுங்க. குறிப்பு பவி அப்படின்னு நான் வச்சுங்க. பவியை பத்தி குறிக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டீங்கன்னா வருஷத்தை நீங்க ஈஸியா எதுக்கு பின்னாடி எதுன்னு பார்த்துக்கலாம். சரியா? சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் தொடங்கினா குடியரசு தான். அந்த குடியரசுல புனைப்பெயர்லையும் அவர் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அவரோட புனைப்பெயர் சித்திரபுத்தன் அப்படிங்கிற மாதிரி. சரியா? 1926 டிசம்பர் மாதம் மதுரையில பிராமணர் அல்லாதவரோட முதல் மாநில மாநாட கூட்டி பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையில பேசியிருக்காரு. காந்தியோட நிர்மாண திட்டத்தை நிராகரித்திருக்கார். ஒத்துழையாமையா இருக்கலாம். 26க்கு அப்புறம் அவர் என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியல. நிர்மாண திட்டம்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர், சரியான வாக்கியம் எதுங்கிறது எனக்கு தெரியல. சரியா? 1927 மகாத்மா காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல சந்திச்சிருக்காரு. பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதிச்சிருக்காரு. 27லயே காங்கிரஸ் ஒதுக்கி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ண சைமன் கமிஷனை இவர் வரவேற்றிருக்காரு. வேல்ஸ் இளவரசரை வரவேற்று நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு காங்கிரஸுக்கு எதிராக. சரியா? யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து காங்கிரஸ் பண்ணும்போது அவரோட கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் எதிரானது இல்லையா? ஸோ இவரோட இந்த சுயமரியாதை இயக்கத்தோட 3 முக்கிய மாநாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் 3 மாநாடுகள். முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 17, 18 செங்கல்பட்டுல நடந்திருக்கும். அதோட தலைமை பெரியார் தான். தலைமை ஏற்க கூப்பிட்டவர் யாருன்னா உண்மையான தலைமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா WB சவுந்தர பாண்டியனார். ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது, ஆனா நிறைய தேர்வுல கேட்கப்பட்டது. அந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்புரை ஆற்றியவர் யாருன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா 26 to 29 யார் இருந்திருப்பார்? சுப்பராயன் இருந்திருப்பார்ல, அவரு தான் வந்து சிறப்புரை ஆற்றிருப்பார். சரியா? ஏன்னா காங்கிரஸ் எதிர்த்து நீதி கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு பிரச்சாரம் பண்ணது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரு தான். நீதி கட்சியே பின்னாடி பெரியார்ட்ட தான் வந்துச்சு. ஸோ அந்த மாநாட்டில் 3 இங்கே பாருங்க, இந்த டேட்டு, இடம், யார் தலைமை, யார் சிறப்புரையெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வருது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய வேறுபாடுகளை ஒழித்தல், சமத்துவத்தை போதித்தல், பெண் உரிமைகளை வலியுறுத்தல், சுயமரியாதை தீர்மானங்களுக்கு ஆதரவு. இந்த மாநாட்டில் தான் ராமசாமி அவர் என்ன கையெழுத்து போடுவார்னா ஈவே ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டிருப்பார். ஜாதி ஒழிக்கணுங்கிற நானே என்னோட ஜாதி பட்டத்தை வச்சுருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாயக்கர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில இருந்து தான் துறந்து ஈவே ராமசாமின்னு அழைக்கப்படுறாரு. சரியா? இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்த பாதையில ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். தமிழ்நாட்டு அரசியல் மாற்றங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வழிவகுத்தது. இன்ன வரைக்கும் எல்லா திராவிட கட்சிகளும் சாதி ஒழிப்பு பேசுது அப்படின்னா அதற்கான வித்தை போட்டவர் பெரியார். ஒளிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை ஒன்று ரிலீஸ் பண்றதா தான் வந்து பாத்தீங்கன்னா 15 அம்ச கொள்கை. சரியா? அது என்னென்ன கொள்கைங்கிறத காதல கேட்டு வச்சுங்க. மக்கள் பிறப்பால் ஜாதி பேதம் மற்றவர்கள், ஜாதி பேதம் கற்பிக்கும் மதம், வேதம், சாஸ்திரம், புராணம் இதை யாரும் பின்பற்றக்கூடாது. வருண சிராசம முறைப்படி பிராமணர், சத்தியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் அப்படிங்கிற பிரிவுகளை ஏத்துக்க கூடாது.
மக்களிடையே தீண்டாமை ஒழித்து பொது கிணறு, பொதுக்குளம், பள்ளிக்கூடம், சத்திரம், தெரு, கோயில் எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் சம உரிமை வேண்டும். இதுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா நாம் இருக்கக்கூடிய அரசாங்கம் மூலம் சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் மூலம் இதெல்லாம் நிறைவேற்றணும். சாதி மத வேறுபாட்டை காட்டக்கூடிய பட்டம் குறியீடுகளை உபயோகிக்கக்கூடாது. அதான் நாயக்கர், முதலியார், செட்டியார், சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயரு, இந்த மாதிரியான குறியீடுகள் அதெல்லாம் உபயோகக்கூடாதுன்னு சொன்னாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் 16 வயசுக்கு மேல தான் திருமணம் பண்ணும். ஏன்னா இவர் கல்யாணம் பண்ணதே 13 வயசு. அவர் காலகட்டங்களில் 13 வயசு, 12 வயசுல 10 வயசு வந்தாலும் சரி, வயசு வரலைனாலும் சரி கல்யாணம் வச்சுருவாங்க. அது ஒத்துப்போக, அது வந்து பண்ணக்கூடாது. ஒருவேளை கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்தே போகலை அப்படின்னா பிரிஞ்சு போறதுக்கு உரிமை வேணும், 2 பேருக்குமே உரிமை வேணும். அதே மாதிரி விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், கலப்பு மனம் செய்து கொள்ளலாம். ஆண்களும் பெண்களும் தங்கள் துணைகளை அவர்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். திருமண சடங்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணக்கூடாது, சிக்கனமாக இருக்கணும். ஒரு நாளில் இதெல்லாம் முடிஞ்சு போயிடணும். இப்போ மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் போகுது, நிறைய செலவுகள். ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணானா அடுத்த ஒரு 5 வருஷம் அவன் கல்யாண கடன் அடைக்கிறதுலேயே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துக்கும், இங்கே போய் சேவிங்ஸ் பண்ணுவான். இது அப்பந்தே நடந்திருக்கு. அதே மாதிரி கோயில் பூசைகளுக்கு பணம் விரயம் செய்யக்கூடாது. கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையே இடைத்தரகர்கள்னு சொல்லக்கூடிய பூசாரிகள் இருக்கக்கூடாது. கோயில் சொத்தை கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தணும். மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கணும். பெண்களுக்கு சொத்துரிமை, உத்தியோக உரிமை, ஆசிரியர் இதெல்லாம் வேணும். ஆசிரியர்கள் எல்லாரும் பெண்களாக தான் இருக்கணும். தீண்டத்தகாதவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை, புத்தகம்லாம் கொடுத்து கல்வி முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் உதவி செய்யணும். அரசாங்கம் நிலங்களை கொடுக்கணும். பிராமணர் அல்லாத இளைஞர்களுக்குள்ள இடர்களையும் தடைகளையும் நீக்கணும். கல்வி சம்பந்தமாக தாய்மொழி தவிர பிற மொழி கல்விக்கு பணம் வந்து பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடாது. அப்புறம் சிற்றுண்டி, ஓட்டல் முதலிய இடங்களில் வேறுபாடு இருக்கும். இரட்டை குவளை முறை, உட்காந்து சாப்பிட்ற இடம், இலை, தட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற 15 அம்ச கொள்கைகளை இந்த முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான் கொண்டு வர்றாரு. சார் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா இல்லையானு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டியது கடமை. சரியா? அடுத்து 2வது சுயமரியாதை மாநாடு. 2வது சுயமரியாதை மாநாடு அடுத்த வருஷம் 1930 ஈரோட்டில் பெரியார் தலைமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறாங்க. இந்த மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விடுதலைக்கு பெண்கள் தான் வரணும், ஆண்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு சொல்லுது. இந்த மாநாட்டோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, ஒரே இடத்துல இளைஞர் மாநாடு நடத்துறாங்க, மகளிர் மாநாடும் தனித்தனியாக நடத்தப்படுது. இளைஞர்களுக்கு தனியான மாநாடு, பெண்களுக்கு தனியான மாநாடு. இந்த பெண்கள் மாநாட்டில் தான் மிகப்பெரிய பெண் விடுதலைக்கான விவாதங்கள் வைக்கப்படுது. இந்த மாநாட்டோட நோக்கமும் ஒண்ணுதான், சாதி ஒழிப்பு, மூடநம்பிக்கை, சமத்துவம். ஸோ பெண் உரிமைக்காக பெண்கள் தான் போராடணும், ஆண்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால, அப்படின்னு பெரியாரோட கொள்கையினால இந்த மாநாட்டை பெண்களே முன்னிருந்து நடத்தினார். சரியா? இந்த மாநாடுல தான் 16 வயசு வரைக்கும் பெண்களுக்கு கட்டாய கல்வி தரணும். சின்ன வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாம இருக்கிற ஆல்ரெடி சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை தீவிரமா அமுல்படுத்தணும். இதுல 1930 இந்த வருஷத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதாசி சட்டமும் கொண்டு வராங்க. இதை அந்த இடத்துல ஒரு தீர்மானமாக கொண்டு வராங்க. பெண்களை கோயிலுக்கு பொட்டு கட்டி விபசாரிகளாக்கும் இழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது தேவரடியார்கள்னு சொல்லக்கூடிய அந்த தேவதாசிகள் இருக்காங்களே, அவங்க ஆரம்பத்தில் அந்த கோயிலுக்கு பணிவிடை செய்யணும்னு ஒரு சின்ன பெண் குழந்தையை பிடிச்சி பொட்டு வச்சு பூ வச்சு அம்மன் மாதிரி விட்டுருவாங்க. இங்கே நடனம் ஆடுறது, கோயிலை பராமரிக்கிறது, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் இந்த கோயிலை நிர்வகித்த பெரியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட காம இச்சைக்கு அந்த குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலியாக்கிட்டாங்க. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி போயிடுச்சு. அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத, அம்மா அப்பா இல்லாத பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு சாபமாக மாறி போச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது சுயமரியாதை மாநாட்டில் 1930 விருதுநகர், இப்போ இருக்கிற விருதுநகர், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருதுப்பட்டி, சரியா, அந்த மாநாட்டு அந்த நகரில் தொடங்கி வச்சுறாங்க. அந்த மாநாட்டை துவங்கி வைத்தவரே ஒரு பெண் தான், இந்திராணி பாலசுப்ரமணியம். இதுல தான் 3வது சுயமரியாதை மாநாடு, 2வது பெண்கள் மாநாடு நடைபெற்றது. சரியா? வாலிபர் மாநாடும் நடத்திருக்காங்க, நிறைய முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் குடியரசு இதழில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. 15,000 பேர் ஊர்வலத்தில் கலந்துருக்காங்க. இந்த மாநாடு ரொம்ப பெரிய மாநாடு.
சரியா? அதற்கப்புறம் அவரோட வெளிநாட்டு பயணங்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க. 1930 முதலையா மலேசியா போறாரு ஒய்ஃபோட. மலேசியா போய் தீவிர சுயமரியாதை இயக்கத்தை பிரச்சாரம் செய்யறாரு. மலேசியா பயணத்தை முடிச்சுக்கிட்டு தான் நாகை திருமண பெரியார் அப்ப இருந்து தான் தாடி வளர்க்க ஆரம்பிக்கிறார். பெரியார்னாவே இப்ப நம்ம தாடி வள தானே பாக்குறோம். ஆரம்பத்துல அவர் தாடி கிடையாது. 1930 மலேசியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தாடி வளர்க்கிறாரு. சரியா? 1932 நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்யறாருங்க. பாருங்க, எகிப்து, ரஷ்யா, கிரேக்கம், துருக்கி, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், இங்கிலாந்து, இலங்கை 11 மாசம் ஃபுல்லா சுற்றுப்பயணத்திலே இருக்காரு. அந்நாட்டில் இருக்கிற சிந்தனைவாதிகள் நிறைய இடங்களுக்கு போறாரு, எல்லாத்தோடையும் கலந்து பேசுறாரு. சமதர்மத்தை அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோசியலிஸ்டா மாறாரு. சமதர்ம பிரச்சாரத்திற்காக வெளியே பிரச்சாரம் பண்ணதுக்கோசரம் 33 32 11 மாசம் ஒரு வருஷம் ஃபுல்லா ரோமிங்லேயே இருக்காரு. வெளியே சமத்துவ பிரச்சாரம் பண்றாரு, சோசியலிஸ்ட கருத்துக்களை கொண்டு போறாரு. இந்த கருத்துக்களை பேசுறதுக்காக ஆங்கில அரசாங்கத்தால 33 சிறை வைக்கப்படுறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இருக்கு, அப்ப தமிழர்கள் தான் இருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு நீங்க என்ன பேசினாலும் கோவம் வராது, சமதர்மத்தை பேசினா கோவம் வந்துடும். ஏன்னா அவன் தான் பெரிய உலகத்திலேயே கடவுள்கிட்ட இருந்து தான் கடவுள்னு நினைக்கிறான். சரியா? சமதர்ம சித்தாந்தத்தின் அடிப்படையில் சுயமரியாதை இயக்க வேலை திட்டம் அப்படிங்கிற அம்சத்தை கொண்டு வராரு. அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுலயும் ஒரு 10 பாயிண்ட் பக்கமா இருக்கு. அதாவது இன்சூரன்ஸ் வேணும், பணி பாதுகாப்பு வேணும், 8 மணி நேரம் வேலை செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பெண்கள் ஆண்கள்லாம் சம ஊதியம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான 10 அம்சங்களை திருத்தி அமைக்கிறாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். ஸோ அவரோட சுயமரியாதை இயக்கத்தோட முன்னோடி இயக்கங்களாக அவர் கருதியது எதுன்னு பாத்தீங்கன்னா லண்டன் பகுத்தறிவாளர் சங்கம், ரஷ்ய கடவுள் எதிர்ப்பு சங்கம், சீன வாலிபர்கள் சங்கம். இதெல்லாம் அவரோட முன்னோடி இயக்கங்களாக பெரியார் கருதியது. சரியா? அதே மாதிரி பெரியார் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியான சிங்காரவேலரோட நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். சிங்காரவேலர் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. அவர் தான் பெரியார் சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளேயும் நீதி கட்சிக்குள்ளேயும் கொண்டு வருவார். சரியா? அதே மாதிரி 1936 ஜாதி ஒழிப்புகள், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற B.R. அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை தமிழாக்கம் செய்து ரிலீஸ் பண்றாரு. அதே மாதிரி B.R. அம்பேத்கர் கேட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தனி தொகுதி கோரிக்கை பெரியாரும் ஆதரிச்சிருக்காரு. சரியா? 1937 நீதி கட்சி சார்பா பெரியார் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யறாரு. ஆனாலும் அந்த தேர்தலில் நீதி கட்சி மிகப்பெரிய படுதோல்வி அடையுது. ராஜாஜி காங்கிரஸ் தலைவர் அமைச்சரை அமைச்சு முதலமைச்சராரு. 1937 என்ன பண்றாருன்னா ராஜாஜி தலைமையிலான அரசு இந்தி மொழியை கட்டாய பாடமா மாத்துது. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மொழி திணிப்பு. சரியா? இந்தி பாடத்தை கட்டாய பாடமாக அனௌன்ஸ் பண்ணத பெரியார் மிகப்பெரிய அளவுல இந்தி போராட்டமா மாத்துறாரு. 37 39 தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அண்ணா வர வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் மிகப்பெரிய சக்தி. இந்த இந்தி எதிர்ப்பு தான் அண்ணாவை கொண்டு போய் முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்குது. மொழி போராட்டம். ஸோ 37 அவர் கொண்டு வரதா இருந்துச்சு. 38 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போகுது. பெரியாரை தூக்கி ஜெயிலில் வச்சுறாங்க. சரியா? 1938 பெரியார் சிறையில் இருக்கிறாரு. பெரியார் எந்த சிறையில் இருந்தாருன்னா பெல்லாரி அப்படிங்கிற சிறையில் இருந்தப்பதான், சிறையில் இருக்கும் போதே நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளியே வரும்போது நீதி கட்சி தலைவராக இருக்காரு. பெரியார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீதி கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் நீதி கட்சியோட ஸ்ட்ரக்சரே மாற்றி அமைக்கப்படுது. வெளியே சிறையிலிருந்து திரும்பிய பெரியார் என்ன பண்றாரு? திராவிட நாடு கோரிக்கையை எழுப்புறாரு. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை கொண்டு வர்றாரு. அது வரைக்கும் அரசியல் கட்சியாக இருந்த நீதி கட்சியை பெரியார் சமூக சீர்திருத்த இயக்கமாக மாத்துறாரு. தமிழ்நாடு திராவிட நாடு கோரிக்கை வருஷம் பாத்தீங்கன்னா 1940. 1940 இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வரும் இல்லையா, அந்த தூதுக்குழுவை சந்தித்து ஸ்டான்ஃபோர்டு கிரிப்ஸை சந்திச்சு எங்களுக்கு எங்க தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு அவர் ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு 1940 ஜனவரி 8 முகமது அலி ஜின்னாவை பம்பாயில போய் பார்க்கறாரு. நீங்க ஏன்னா 40 தான் பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னாவும் பாகிஸ்தானை தனியா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால இவரும் தமிழ்நாடு தனியா கேட்கும்போது 2 பேரும் பரஸ்பரமா பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கலாம், அவங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னாவை பம்பாயில போய் பார்க்கறாரு. அப்ப பார்க்கும்போது அம்பேத்கரும் கூட இருக்காரு. ஏன்னா அம்பேத்கர் மகாராஷ்டிரா பம்பாயை சேர்ந்தவர் தானே. சரிங்களா? ஸோ 1940 ஏப்ரல் திருவாரூர் மாநாட்டில் தான் திராவிட நாடு தமிழ்நாடு தமிழருக்கு எங்களுக்கு தனியாக நாடை பிரித்து கொடுத்துருங்க
காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு வேணாம், காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிற இதை விலக்கி பேசுறாரு. ராஜாஜி என்ன பண்றாரு, ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் மிகப்பெரிய அளவில் மோதல்கள் சண்டைகள் இருந்தாலும் அவங்களாம் அரசியல் தலைவர்கள், அந்த பேசிக்கான மீட்டிங்லாம் இருக்கும். ராஜாஜி நேர்லயே போய் பார்த்து பெரியார் சரி வாங்க என்ன வேணும் உங்களுக்கு பண்டிகைலாம் வாங்க அமைச்சராவாங்கன்னு பதவி கொடுக்குறாரு. ஆனா அவர் ஏத்துக்க விரும்பல. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிறது நீதி கட்சி தானே. சரிங்களா? 1942 ஆட்சி அமைக்கிற இது இருந்தே பெரியார் அதை மறுத்துட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1944 ஆகஸ்ட் 27 சேலத்துல மிகப்பெரிய மாநாடு இது பண்ணி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி அப்படிங்கிற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். நீதி கட்சியோட ஸ்ட்ரக்சரே அப்படியே மாறுது. சரிங்களா? அதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா அண்ணா. சரிங்களா? நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தோட இணையுது. ஃபுல்லா நீதி கட்சி சுயமரியாதை இயக்கமான அந்த திராவிடர் கழகமா பேரை மாத்திட்டாரு. பேலன்ஸ் இருந்தீங்கன்னா அப்படியே சுயமரியாதை இயக்கத்தோட மாத்திட்டாங்க. சரியா? அதுல இருந்து விலகி இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியை கொஞ்ச நாள் நடத்திட்டு தான் இருந்தாங்க. நீதி கட்சி கழகமாக மாறிய பின்னாடி நீதி கட்சியோட கொடி வந்து பாத்தீங்கன்னா நடுவுல தராசு இருக்கும். அந்த தராசு பொறித்து அந்த நீதி கட்சியோட கொடிய கருப்பு பின்னலில் சிவப்பு வட்டம். இந்த கொடிக்கே ஒரு மீனிங் இருக்கு. கருப்பு இழிவை குறிக்கிற மாதிரியும் சிகப்பு அந்த இழிவுல இருந்து மலருகின்ற புரட்சியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கொடிக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. இதுதான் திராவிடர் கழகத்தோட இதுல இருந்து அப்படியே பிரிஞ்சுதான் திராவிடர் முன்னேற்ற கழகம் டிஎம்கே ஆரம்பிக்கும் போது கருப்பு சிவப்பா மாறுது. அதை தொடர்ந்து அதிமுக வரும்போது அந்த கருப்பு சிவப்பை எடுத்துக்கிட்டு நடுவுல வெள்ளை வருது. எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆணி வேறு இங்கதான். சரிங்களா? ஸோ 1944 பேர் மாத்தினதுக்கு அப்புறம் 1945 செப்டம்பர் 29, 30 தனிக்கொடியோட திருச்சியில திராவிடர் கழக மாநில மாநாடுல கருஞ்சட்டை தொண்டர் படை அப்படிங்கிறத உருவாக்குறாரு. இப்ப புரியுதுங்களா? இந்த திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போடுறதுக்கான காரணம் அவர் ஒரு படையை ஆரம்பிக்கிறார். கருஞ்சட்டை தொண்டர் படை எங்க திருச்சி திராவிடர் மாநாட்டுல உருவாக்குறாரு. அதை தொடர்ந்து 1946 மே 1 மதுரையில ஒரு மாநாடு கூட்டுறாங்க. அந்த மாநாடுல கருஞ்சட்டை படை மாநாட்டுல திராவிடர் கழகம் முறையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. இதை தொடர்ந்து அந்த மாநாட்டுக்கு ஆக்சுவலா அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் நிறைய இடங்கள்ல கான்ஃபிளிக்ட் இருக்கும். இந்த மாநாடு ஏற்றும் போதே இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெரியார் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாநாட்டுக்கு வர தொண்டர்கள்லாம் கருப்பு சட்டை போட்டுவாங்க, உங்க கையில வந்து பச்சை குத்திங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா அது அண்ணா பிடிக்காது. நான் மட்டும் போட்டு போகலாம், சில பேர்த்துக்கிட்ட இருக்கும் இல்லாம இருக்கும், அவங்களையே இது பண்றீங்க அப்படிங்கும்போது அந்த கான்ஃபிளிக்ட்லாம் 2 பேத்துக்கு வரும். சரியா? 1946 மே 1 இந்த மாநாடு. 47 ஆகஸ்ட் 15 என்ன நம்மளுக்கு சுதந்திரம் நாளாக கொண்டாடிய போது பெரியார் சுதந்திர நாளை என்ன சொல்றாரு, திராவிடருக்கான துக்க நாள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும், பிராமணர்களோட ஆதிக்கம் தான் இருக்கும், ஸோ இது நமக்கான துக்க நாள் அப்படின்னு சொல்றாரு, நம்மளோட சுதந்திர தினத்தை. சரியா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னையும் சொல்றாரு, ஆளுநர் நியமிக்கிறாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து எடுத்திருக்காரு. அந்த கான்ஃபிளிக்ட் ரொம்ப வருஷமா இருக்கு. சரியா? ஸோ திராவிடர் கழகத்திலிருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் பிரியதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மூத்த கழக தலைவர் மீது நம்பிக்கை இல்லை என்று திராவிடர் கழக பாதுகாப்பு கருதி 1949 ஜூலை 9 பெரியார் மணியம்மையை திருமணம் செய்துக்கிறார். ஆக்சுவலா இவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழகமே அண்ணா கீழே தான் இருக்கும். ஏன்னா 46, 47 இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. கொஞ்ச நாள் அண்ணா தனியா இருக்கிறாரு. சரியா? இவருக்கு அப்புறம் தலைவரா இருப்பாருன்னு ஒரு மாநாட்டுல அனௌன்ஸ்லாம் பண்றாரு, சில நிறைய இதெல்லாம் பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு பேக் அடிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அப்போ ஒரு 49 திராவிடர் கழகத்தோட சொத்து மதிப்பு மிகப்பெரிய அளவு, பெரியாரோட சொத்து மதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கழக பாதுகாப்பு, கழகம் உடையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேரை மாற்றி, மணியம்மை அப்படிங்கிற அவர் கூட அந்த பொண்ணு பேரை மாற்றி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது அண்ணாவுக்கும் நிறைய பேர்த்துக்கும் மிகப்பெரிய அளவில் இடியா இருக்கு. அவங்கெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டு அண்ணாவும் அவரோட ஆதரவாளர்களும் வெளியேறி திராவிடர் முன்னேற்ற கழகத்தை தொடங்குறாங்க. சரிங்களா? இது வந்து 47 வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, சுதந்திரம் கிடைச்சிருக்கு, 50 எலெக்ஷன் வருது, 52 மறுபடியும் காங்கிரஸ் அமைச்சரை ராஜாஜி ஆரம்பிக்கிறாரு. அப்ப ராஜாஜி என்ன பண்றாருன்னா, பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு தொழில் கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்யறாரு.
இது என்னன்னா, குழந்தைங்க பசங்க வந்து பாத்தீங்கன்னா போய் படிக்கலாம், பாதி நேரம் படிக்கலாம், பாதி நேரம் அவங்களுக்கு என்ன தொழில் வேணுமோ அந்த தொழிலுக்கான பயிற்சி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? தொழில் பயிற்சியும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல கொண்டு வராரு. அதாவது அவங்க அப்பா செஞ்ச தொழிலையே நீங்க கத்துக்கலாம், இல்ல வேறையும் கூட கத்துக்கலாம் அப்படின்னு வரும்போது இதை வந்து பெரியார் மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறார். இது வந்து ஒரு குலக்கல்வி திட்டம். அவர் இதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்கல்வி பயிற்சி திட்டம்னு சொல்றாரு. இது ஜாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை. ஒருத்தர் எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிறாரு, இல்ல இன்னும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கடைநிலையில இருக்கிற வேலை செய்யறாரு, அந்த வேலையை இவன் செய்யக்கூடாதுன்னு இவன் ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்கு வந்து நீங்க பாதி நேரம் சொல்லி கொடுத்துட்டு பாதி நேரம் மறுபடியும் அந்த அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கான பயிற்சி எடுத்துக்கன்னா மறுபடியும் அவன் அதுக்கு தானே போறான். இது ஜாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைன்னு மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கும் போது தமிழ்நாடு பூரா இது கொந்தளிக்குது. காங்கிரஸே கூப்பிட்டு ராஜாஜி என்ன சொல்லுது, நீங்களா பதவி விலகிங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ராஜாஜி பதவி விலகிறாரு. பதவி அவர் விலகினதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார் 52ல். 52ல இருந்து 9 ஆண்டு காலம் 64 வரைக்கும் 63 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் மிகப்பெரிய நல்லாட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார். பெரியார் அவரோட 96வது வயதுல 1973ல டிசம்பர் 24ல இறந்துடுறாரு. சரிங்களா? பெரியார் அப்படிங்கிற பட்டத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. பெரியாருக்கான பட்டம் முதல்ல யார் கொடுத்தாங்கன்னு இருக்குது. 1927ல சார் ஏ ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவரு ஈவே ராமசாமி பெரியார் அவர்களை தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு அழைக்கிறார். யாரு? சார் ஏ ராமசாமி முதலியார். ஆற்காடு ராமசாமியா இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டுல இருந்து காந்தி அவர்களுக்கும் இவருக்கும் மிகப்பெரிய அளவு கான்ஃபிளிக்ட் வருது. சரிங்களா? காந்தி நான் இனிமே மகாத்மான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அழைப்பதை நிறுத்தி விட்டார். காந்தியடி அவர்களை மகாத்மா அப்படிங்கிற அழைப்பதை நிறுத்தியது 1928ல். ஸோ இவர் இந்த மாநாடு வச்சார் இல்லையா, மாநாடுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியார் அப்படிங்கிற பேர் போடுறத அவர் நிறுத்திக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி அப்படின்னு கூப்பிட்டது மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவிலை சேர்ந்த வழக்கறிஞர் ப. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் முதலாக ஈவே அவர்களை பெரியார் அப்படின்னு 1927 அழைக்க ஆரம்பிச்சுட்டார். சரிங்களா? நிறைய இடங்கள்ல ராமசாமி நாயகர் அப்படின்னு சொல்றது அவர் நிறுத்தினதுக்கு அப்புறம் ராமசாமின்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல வரும்போது அது மரியாதையா இருக்காது. பெரியார் ஈவேரா பெரியார் அப்படின்னு கூப்பிடலாம்னா 1927ல முதல்ல அவர் அழைச்சவர் ப. சிதம்பரம் பிள்ளை. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 1938 ஜனவரி 13ல நடந்துச்சு சென்னையில. சரிங்களா? 38ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா பெண்களே வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து நடத்துறதுக்கு நிறைய பெண்களை ஈடுபட வைக்கிறதுனால அந்த மாநாட்டுல இனிமே இவரை நம்ம பெரியார் தான் அழைக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. நிறைவேற்றமேட்டு இங்க பாருங்க பெரியார் அப்படின்னு ஏதோ ஒரு புக்கை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ 38ல தான் அவருக்கு அந்த பெரியார் பட்டம் கொடுத்தாலும் முதலில் அவரை அழைத்தவர் சிதம்பரம் பிள்ளை 1927 கூப்பிட்டாங்க. சரியா? ஸோ இந்த மாநாட்டை முன்னிருந்து நடத்தியவர்கள் பெண்கள் மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மீனாமல் சிவராஜ், பண்டித நாராயணி, தாமரை கண்ணி, நீலாம்பிகை அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், மருத்துவர் தர்மாம்பாள், இந்த பெண்கள் குழு தான் நடத்துது. சரிங்களா? அதைத் தொடர்ந்து பெரியாரோட பெண்ணியவாதி பாருங்க குடியரசு பெண்கள் மாநாடை பத்தி தலையங்கம் வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? நீலாம்பிகை அம்மையார் இருக்காங்க பாருங்க, தலைமையேற்று நடத்தியது. மூதாட்டி திருவாட்டி திரு நீலாம்பிகை அம்மையார் அவங்க போட்டோ பிடிச்சி சரிங்களா வருது பாருங்க மாநாடு. சரிங்களா? டேட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியுங்க பாருங்க. 1938 வருது. 1924 குடியரசு ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காரு. ஞாயிறு தோறும் வெளிவருகிறது. ஞாயிறு வருமாட்டு இருக்குது. சரியா? ஸோ பெரியார் மிகப்பெரிய ஒரு பெரியவாதி. குழந்தை திருமணம் தேவதாசி முறையை கண்டனம் செய்திருக்காரு. சுயமரியாதை மாநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு. விவாகரத்து பெறுவதற்கான உரிமை உண்டு, சொத்துல பங்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை நீங்க விட்டுருங்க, அதுக்கு பதிலாக திருக்குறள்ல இருக்கிற வாழ்க்கை துணையாக போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க, வாழ்க்கை துணையா அனுப்புறேன்னு சொல்லுங்க. பெரியாரோட முக்கியமான ஒரு நூல் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்ணியம் பற்றிய ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற நூல்.
சரியா? இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 1942. அதில் அந்த நூலில் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. கற்புனா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது, கற்பு பெண்களுக்கு மட்டுமல்ல. வள்ளுவரும் கற்பு அதை தான் சொல்லியிருக்காரு. காதல் யாரை வேண்டாலும் யார் வேண்டாலும் காதல் பண்ணலாம், சரிங்களா? இந்த காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கல்யாணம் இதெல்லாம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. கல்யாண விடுதலை, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கல அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணால் குழந்தை பெற முடியல அப்படின்னா அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான், பொண்ணு உயிரோடு இருக்கும்போது. அப்போ ஆம்பளையால் முடியலன்னா பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இது. மறுமணம் தவறல்ல, விபச்சாரம், விதவைகளோட நிலைமை, சொத்துரிமை, கர்ப்பத்தடைனா கர்ப்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போகக்கூடாத மாதிரி பண்ணுது. ஸோ யாரும் குழந்தை பெற்றுக்காதீங்க, கர்ப்பத்தடை பண்ணுங்க, சரிங்களா? ஒரு ஆண் எத்தனை பெண் கூட வேண்டாலும் இது வச்சுக்கலாம், பொண்ணு மட்டும் ஒழுக்கமாக இருக்கணுமா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார், சரிங்களா? அதுக்குள்ளே நம்மலாம் நிறைய போக வேணாம். என்ன பேசியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 10 தலைப்புக்கு பக்கமாக அந்த புத்தகத்தில் அதை பற்றி பேசியிருப்பார். அந்த புத்தகம் வந்து 1942 வெளியானது, பெண் ஏன் அடிமையானார். 1989 தமிழக அரசு என்ன பண்ணுது, பெரியாரோட மிகப்பெரிய கனவான வாரிசுரிமை இந்து திருப்ப சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்து 1989 கருணாநிதி அவர்கள் கவர்மெண்ட் இதில் தான் பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2005 தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. 2005 தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தை கொண்டு வருது. ஆனால் 1989 தமிழக அரசு இது கொண்டு வந்துச்சு. பூர்வீக சொத்துக்கள் தான் உரிமை இல்லை, ஆனால் மற்ற பரம்பரை சொத்துக்களில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் அவுட் சோர்ஸில் இருக்கிறதும் நிறையா பார்த்துருக்கோம். இது இல்லாமல் சொல்கிறதுக்கும் நிறைய பாயிண்ட் இருக்குது. இது இல்லாத இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தொகுத்து பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா மேடம் அவர்கள், இருக்கிற ஸ்டாலின் அவர்களின் அரசாங்கம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொகுத்து தனித்தனியாக தரேன், சரி? இதுக்கப்புறமும் நிறைய ஆளுமைகள் இருக்குது. இரட்டைமலை சீனிவாசன் இருக்கார், MC ராஜா இருக்காங்க, சரி? இவங்களை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.